அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. குண்டிமகான் பொன்னடி கமலம் போற்றி, கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி. அநேக பதிவுகள் என்னுடைய குருநாதர் கலர் சுவாமிகள் மூலியமா யானன் ஐயா தொடங்கி வைத்த ஒரு விஷயம். இன்னைக்கும் உங்ககிட்ட அறியப்படாத சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய அனுபவம் உண்டு, தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த அனுபவம் உண்டு. அது இல்லாமல் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய அனுபவம் உண்டு. பல நல்ல தூய ஆத்மாக்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்கள நான் உணர்வேன். எத்தனையோ பேசுகிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற அந்த ஒரு விதியின் அடிப்படையில் எல்லாத்தையும் நான் கேட்டுப்பேன். ஆனால் உள்வாங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு சிலதாக தான் இருக்கும். நான் இது கூட நல்லா இருக்கேன், அது கூட நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ எப்பயும் சரிவர அமையறதில்லை. சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அடியார் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினார். அவருக்கு சொந்த ஊர் சிதம்பரம், பிறந்து வளர்ந்தது எல்லாம் அந்த ஊர் தான். அவர் பேர் கனக சுப்பு ரத்னம். அவருடைய மனதில் சதா கேள்வி, இது என்ன, அது என்ன, இது இப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இந்த பிரபஞ்சம் இதில் எவ்வளோ உயிர்கள் இருக்கு, கடவுள் எப்படி, அமானுஷங்கள் எப்படி, ஆத்மாக்கள் எப்படி, இந்த ஆவின்னு சொல்கிறாங்களே எப்படி, அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் அவருக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா மனைக்கூறைகளையும் நம்ம கோயில்களில் தான் வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவர் போய் ஒவ்வொரு சன்னதியிலையும் இந்த எண்ணத்தோடையே வணங்கிட்டு இருக்கார். பக்தனுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே தெய்வத்துடைய ஒரு செயலாக இருக்கும், அருளாற்றலாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு ஒவ்வொரு மாதிரியான தொடர்பு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அவருடைய பல அனுபவங்கள் இருக்கு, நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு முதன்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சது ஒரு முக்கியமான விஷயம். இந்த லோகத்தில் ஒரு வரமுறையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி சொன்னவங்க, முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே ஒரு வழிமுறையில் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். அந்த வழிமுறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் வழிபாட்டிலையும் வேறுபாடு இருக்கா, அதில் மாற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. 10 விஷயங்கள் சொல்லி கூட்டத்தில் 8 தான் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் அது குறைஞ்சே இருக்கும். பொதுப்படியாக நமக்கு ஒரு 7 தலைமுறைகள் அந்த வழி வழியாக நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் குலதெய்வம் மறையும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாகவும் இருக்குது, உலக நியதியாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆன்மா பிறப்படுத்த இந்த உலகத்தில் இருந்து வாழ்வியல் நடைமுறையில் வாழ்க்கை நடத்தும் பொழுது எதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்படுறோம் அப்படின்னு பார்த்தா, நாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயல்பாட்டில் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் தாத்தா சொல்லுவார், மனசாட்சினா என்னடா அப்படின்னு கேட்பார். மனசாட்சினா நம்ம ஏதாவது இது தப்பாக பண்ணிட்டோம் ரைட்டாக பண்ணிட்டோம்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீ சொன்னது வகையில் சரிதான்டா, ஆனால் அது மனசாட்சி கிடையாதுடா, மனோசாட்சி அப்படிம்பார். மனோசாட்சி அப்படின்னாலே அது தெய்வத்துடைய சாட்சியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய குருநாதர் கலர் சுவாமிகள். மனோசாட்சி அப்படிங்கிறதே மனோசக்தி அப்படிங்கிறார். பொதுவாக ஏற்கனவே தாத்தா சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய மூக்கு நுனி தான் பக்தி, நெற்றி பொட்டு தான் சக்தி, உச்சந்தலை தான் சிவன். இந்த பக்தியை இந்த சக்தியோட உச்சந்தலைக்கு கொண்டு போகும்போது அது சிவனோட ஐக்கியமாக்கி மிகப்பெரிய பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அது ஒரு மூலாதாரம்னா என்ன, அந்த மூலாதாரத்தை எழுப்புறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார்.
இது நமக்குள்ள நடக்கிற விஷயம். இது எல்லோருக்கும் உணர்தலுக்கும் புரிதலுக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. நடைமுறை வாழ்க்கையில நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில சில யோக நிலைகள்ல செய்யக்கூடிய செயல்பாடுகளே அமைஞ்சிரும். ஆனா அதையும் தாண்டி அந்த பக்தியினுடைய அடிப்படையில ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அந்த வழிபாட்டு முறைக்கு தாத்தா சொன்ன மாதிரி அந்த மனோசாட்சி தான். அந்த மனோசாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்கு. ஒரு தேவதை இருக்கு. அந்த சாட்சி தேவதையை பத்தி தான் உங்ககிட்ட பேசப் போறேன். நான் சொன்ன அடியாருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. உலக இயல்ல பராசக்தி, அம்பாள் அவங்களுக்கு கீழே நிறைய தேவதைகள் உண்டு. அதுல ஒரு தேவதை தான் சாட்சி தேவதை. இந்த சாட்சி தேவதை அப்படிங்கிற அந்த தேவதை எங்க இருக்கும், என்னெல்லாம் செய்யும், அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அடியாருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்கிட்ட சொல்லி அதை 2 மாதங்களா என் மனதில் உள்வாங்கி இன்றைக்கு தான் அதை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு நியதி பிரபஞ்ச தொடர்புல ஏற்பட்டிருக்கு. ஒரு சொந்த ஊர் சிதம்பரம் சொன்னேன் இல்லையா, அங்க அனந்தீஸ்வரன் கோயில், பதஞ்சலி முனிவர் வழிபட்ட ஒரு சுவாமி. அந்த கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய குருக்கள், அவருக்கு தினப்படி கோயிலுக்கு போறதுனால ஒரு தொடர்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. நான் சொல்லக்கூடிய காலகட்டம்லாம் 1965, 70 அந்த காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் இவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குருக்களுக்கு சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தா சிதம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் தான் அவருக்கு சொந்த ஊர். இவரும் சிறிய வயசாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வயதானவர். கூடவே அவருடைய கிராமத்துக்கு போய் அவர் கூட 2-3 நாள் இருந்துட்டு கூட திரும்பி வர சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அது ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. அந்த குருக்களுடைய சொந்த ஊருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ராஜேந்திர சோழன் காலத்துல அந்த நிறைய படை வீரர்களுக்கு, பெரிய நிலையில உள்ளவங்களுக்கு எல்லாருமே துணி துவைக்கிற ஊரா இருந்த ஊர் தான் அந்த ஊர். அந்த ஊரு தான் அவருடைய சொந்த ஊரா இருக்கு. அங்க ஒரு சிறப்பான சிவன் கோயில் இருக்கு. அந்த ஊருடைய பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மா. அந்த ஊர்ல உள்ள அந்த கோயில்ல கைங்கரியமும் பார்த்துக்கிட்டு, குருக்களுடைய நித்தியப்படி பூஜைகளையும் பார்த்துக்கிட்டு, அனந்தீஸ்வரர் கோயில்லையும் அவர் 2 கோயிலா பார்த்துட்டு இருந்திருக்காரு. கால ஓட்டத்துல அந்த கோயிலே கதின்னு இருந்திருக்காரு குருக்கள். பொதுவாக கிராமத்துலலாம் ஒரு சிவன் கோயில் இருக்கும், அதை ஒட்டி குருக்களுடைய வீடு இருக்கும், அந்த சன்னதி தெருல. அப்படித்தான் அவருக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அவருக்கு ஒரு உறவின் முறை, மாமாவுடைய மகன். அவங்க குருக்கள் பரம்பரை தான். அவங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கிராமம். அந்த குருக்கள் பையனுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா, நிறைய தெய்வ அருளாற்றல் நிறைந்தவர். ஆனாலும் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுப்பான் இறைவன். ஒரு குறையை கொடுத்து அதை இன்னொன்னு கொடுத்து நிறையாக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த குருக்களுடைய பையனுக்கு 2 கண்களும் தெரியாது. மாசம் ஒரு முறை, திடீர்னு ஒரு வாரம், இல்லை வந்துட்டு அன்னைக்கே போகணுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அந்த பையன்கிட்ட, இந்த குருக்களுடைய மாமா பையன்கிட்ட இருந்திருக்கு. அந்த மாமா பையன் மூலியமா உலகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்ட விஷயம் அப்படி என்ன அப்படிங்கிற பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நாம் வாழ்வியல் நடைமுறையில் இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்படித்தான் பூஜை பண்ணுறோம், இதுதான் பூஜை முறை, இதுதான் படையல் முறை அப்படின்னு ஒரு முறை வச்சுருக்கோம்ல. இந்த முறை சரியா தவறா, அது ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, இவன் செய்தானா செய்யலையா, ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதை நிறைவேற்றினானா நிறைவேற்றலையா, இதற்கெல்லாம் ஒரு தேவதை உண்டு. அதுதான் சாட்சி தேவதை. இந்த சாட்சி தேவதை யாருடைய தாழ் பணிந்து இருக்கு அப்படின்னா, அம்மா பராசக்தி காமாட்சி சுரூபமா இருக்கா இல்லையா, லலிதா சிறுபுர சுந்தரியா இருக்கா இல்லையா, அவருடைய பாதம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் சாட்சி தேவதை.
இந்த சாட்சி தேவதை தான் இவன் நல்ல செஞ்சானா கெட்டது செஞ்சானா, பூஜை முறை நல்லா செஞ்சானா கெடுதலா பண்ணானா, இவன் மனம் உவந்து பண்ணானா மற்றவர்களை மெச்சறதுக்கு பண்ணானா, தெய்வம் அதை ஏத்துக்குச்சா ஏத்துக்கலையா, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற ஒரே தெய்வம் சாட்சி தேவதை. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த சாட்சி தேவதைகள் உண்டு. இந்த சாட்சி தேவதையின் முன்னிலையில தான் அங்க இருக்கிற பரிவார தெய்வங்கள், கிராம தேவதைகள் எல்லாமே யார் மேல வரதுனாலும் வரும். அங்க இருந்து அருளாட்சியும் பண்ணும். ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய தெய்வம், தேவதை தான் சாட்சி தேவதை. நான் சொன்னேன்ல கள்ளக்குறிச்சி பக்கத்துல இந்த குருக்கள் உடைய மாமா பையன். அவருக்கு அந்த சாட்சி தேவதையுடைய அருளாற்றல் இருக்கு. ரொம்ப காலம் இல்ல. 1965, 70 அந்த காலகட்டங்கள்ல சிதம்பரத்துக்கு அருகாமையில இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த சாட்சி தேவதை தன்னை வெளிப்படுத்தி இருக்கு. இத உணர்ந்த குருக்கள் என்ன குறை நிறைகளை கேட்டுப்பார். நல்லது என்ன செய்யணும், யார் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, யார் மூலியமாவது இந்த பூஜையில குறை இருக்கு அப்படின்னு தெய்வ உத்தரவாயிருக்கு, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு அதையும் சரி பண்ணியிருக்கார். அந்த சாட்சி தேவதை வந்த உடனே வந்து ஒரு சிரிப்பு, ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு, தெய்வீக சிரிப்பு, ஆக்ரோஷமாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பு. அவர் அதை உச்சரித்து காட்டினார். அது எனக்குள் இருந்த உணர்வை தான் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். அப்படி ஒரு சிரிப்போட வந்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற தேவதைகள் ஒவ்வொன்றா அங்கே ஆவாகனம் ஆயிடும். இந்த சாட்சி தேவதை வந்த உடனே முதல்ல வர தெய்வம் தன்னை வெளிப்படுத்திக்கிறது லாட சந்நியாசி. லாட சந்நியாசின்னு ஒரு தெய்வம் வருமாங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு கிராம தேவதைகளும் இன்னைக்கு நடந்த பூஜைகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கு. இன்னார் குடும்பத்தில் பண்ணாங்க, அவங்க செய்ய வேண்டிய முறை இது, ஆனால் அப்படி செய்யலை, இன்னைக்கு இந்த குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லதும் கெட்டதும் ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்து தவறை சரி செய்யறதுக்கான விஷயத்தையும் உணர்த்திக்கிட்டு போயிருக்கிற தெய்வம் தான் சாட்சி தேவதை. அப்படி பூஜை முறையே பார்க்குற அந்த சாட்சி தேவதை நம்மளுடைய நடத்தையில் யாருக்கு நல்லது பண்ணோம், யாருக்கு கெட்டது பண்ணோம், யாருக்கு துரோகம் பண்ணோம், யாருக்கு தீவினை செய்தோம், யாருக்கு நல்வினைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற தேவதை தான் சாட்சி தேவதை. அந்த தேவதை வரல, கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னா வந்த உடனே சொல்லுமா, அது இந்த இடத்துல பூஜை நடந்தது, சாட்சிக்காக போயிருந்தேன், இப்போ தான் பூஜையை முடித்தாங்க, அதனால தான் நான் தாமதமாக வந்தேன் அப்படின்னு வெளிப்படுத்துமா அந்த சாட்சி தேவதை. இந்த குருக்கள் என்ன பண்ணுவாரா, அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பாடியும் வரல அப்படின்னா அந்த பூச்சரம் இருக்குல்ல, மல்லிகை பூச்சரம், அந்த பூவால் அந்த கோயிலில் பூட்டிடுவாங்க, கருவறையெல்லாம் பூட்டிடுவாங்க. இருந்தாலும் அந்த கிராம கோயில் அப்படிங்கிறதுனால உள் பூட்டி அந்த பிரகாரத்தில் உட்காந்துருப்பாங்களாம். அப்போ அந்த படியில் அப்படி சொல்லிட்டு அடிப்பாராம் அந்த தேவதை பேரை சொல்லி. அப்படி தட்ட 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 இது வந்துருமா. ஏன் தாமதங்கிறதுக்கான விஷயத்த சொல்லுமா. நீ அவசரமாக அழைக்கிற, ஆனால் அங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் தான் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை தான் சாட்சி தேவதை. அப்படி சொல்லியிருக்கு. அந்த சாட்சி தேவதையோட இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்வியல் காலத்தில் வாழ்கிற காலத்தில் நாம் பண்ணுற பூஜை நெறிமுறைகளை பற்றி சொன்ன சாட்சி இந்த தேவதை இந்த ஆன்மா வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு ஆத்ம விசாரணை நடக்கும்ல நமக்கு. பாவம் பண்ணானா புண்ணியம் பண்ணானா அப்படின்னு. அப்போ நாம் இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நாமே ஒரு கற்பனையை கட்டமைச்சுக்கிட்டு சரியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, செய்தது தவறு, பொய்யா மனசுக்குள்ளே ஒரு கட்டமைச்சிருக்கான், மனசுக்குள்ளே அந்த பொய்யை கட்டமைச்சது உண்மையை நினச்சி உங்ககிட்ட நிற்கிறான் அப்படின்னு அந்த யம தர்மராஜனுக்கு முன்னாடி ஆத்ம விசாரணை சொல்லக்கூடிய தேவதையும் இந்த சாட்சி தேவதை தான். அதான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சாட்சி தேவதை உண்டு, கிராம தேவதைகள் உண்டு.
நம்மை கண்காணிக்கக்கூடிய ஒரு தெய்வம், தேவதை எது அப்படின்னு பார்த்தா சாட்சி தேவதை தான். பொதுவாகவே தெய்வ உத்தரவு ஒன்று இருக்குது. என்ன உத்தரவு அப்படின்னா, கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது கொடிமரத்துக்கிட்ட சில தேவதைகள், பலிபீடத்தை தாண்டி ஒரு சில தேவதைகள், அதுக்கப்புறம் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் தாண்டி துவாரபாலகர்கள்ட்டையும் சில தேவதைகள் எப்போதும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும் எல்லா கோயில்லையும். நாம் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் உருக்கமாக வேண்டுற எந்த வேண்டுதலையும் அது சிவன் கிட்டையும் அங்கே உள்ள பிரதான தெய்வத்துக்கிட்ட எடுத்து சொல்கிறது அதனுடைய வேலை. இன்னார் வந்தாங்க, அவங்க குறைய சொன்னாங்க, அவங்க குறைய நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடக்கூடிய தேவதைகள் உண்டு. இது கோயில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ பிரதான தெய்வமோ அந்த கோயிலில். அதை தாண்டி ஊரில் ஒரு தேவதை தான் சாட்சி தேவதை. இந்த சாட்சி தேவதையை நாம் வணங்கி குறைநிறைகளை நீங்கள் தாம்மா எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனா, கண்டிப்பாக நமக்கு யார் மூலயமாவும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத அவங்க சொல்லுவாங்களாம். பொதுவாக நமக்கு ஒரு கேள்வி வரும், அதை கும்பிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. அது அதனுடைய வேலையை பார்க்க போது, நம்ம வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு. நாம் நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்குறோமா இல்லையான்னு நமக்கு ஒரு மேலாளர் இருந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல கண்காணிக்கிற மாதிரி, நம்மளுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறோமான்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு தேவதை தான் சாட்சி தேவதை. அதனுடைய கண்காணிப்பில் தான் நாம் இருக்கோம். ஆனால் அது கண்காணிப்பில் இருக்கமா இல்லையான்னு நமக்கே தெரியாமல் பல காரியங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுவே நீ தவறு பண்ணுற அப்படின்னு சுட்டி காட்டும்போது தவறை திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை யார் மூலயமாவது நமக்கு தெரிவிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சாட்சி தேவதை அந்த குருக்கள் பையனுடைய மாமா பையன் உடம்புல வரும்பொழுது ஒரு முனீஸ்வரனோ இல்லை வேற கிராம தெய்வங்களான வீரனோ முனீஸ்வரனோ ஐயனாரோ வரும்பொழுது அவங்களுக்கு என்ன படைக்கப்பட்டதோ அதனுடைய வாசமும் சுவாசமும் இங்கே இருக்கும், அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கண்ணால் பார்த்துருக்கார். திடீர்னு எந்த விதமான அறிகுறியுமே இருக்காது. அப்படியே உள்ள மூச்சு காலத்தை இழுத்து வெளியில் விடும்போது வெறும் சுருட்டு நாத்தம் மட்டும் வந்துடுறத உணர்ந்திருக்காரு. அடுத்து ஒரு இடத்துல அவங்க படைக்கிறாங்க இல்லையா, சில இடத்துல இந்த மதுபானங்கள்லாம் வச்சு படைப்பாங்க. அது அப்படி அண்ணாந்து ஒரு முழு காற்றோட வேகத்தோட உறிஞ்சி திருப்பி அதே வேகத்தில் அந்த தெய்வ நிலையில் இருக்கும்போது வெளியிடும்போது அந்த மதுவோட வாடை அந்த இடம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. அருமையான முல்லைப்பூ மல்லிகைப்பூ வாசனையும் அங்கே திடீர்னு இந்த சாட்சி தேவதை வந்ததுக்கப்புறம் ஒரு சுகந்தமான சூழ்நிலை உருவாயிருக்கு. இதெல்லாம் இவர் உணர்ந்திருக்கார். சரி, நாங்கள் விடைபெறுகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வெளியில் பார்த்துருக்கார். அப்போ ஜோதிஸ்வரமாக பல ரூபங்கள் வெளியில் போகிறத பார்த்துருக்கார். முழு உருவமாக அவருக்கு தெரியல. அப்படியெல்லாம் அவருக்கு காட்சி கிடச்சிருக்கு. இந்த அம்பாளுக்கு எப்படி நம்ம நைவேத்தியம் பண்ணுவோமோ அதே போல் இந்த சாட்சி தேவதைக்கும் பருப்பு பாயசம் வடை வச்சு நைவேத்தியம் பண்ணி, அம்மா என்னுடைய குற்றம் குறைகள்லாம் எனக்கு சுட்டி காட்டி அந்த தவறுலேருந்து என்னை வெளிவரத்துக்கான வழிமுறையை நீங்கள் தான் காட்டணும், தவறே செய்யாத அளவுக்கு என்னை சில விஷயங்களை தடுத்தாட்கொண்டு என்னை காப்பாற்றணும், துன்பத்திலேருந்து மீட்டெடுக்கணும், எந்த தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, முன்னோர்கள் செய்து கொடுத்த முறைப்படி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுலேயே ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை ஒரு சில ஸ்லோகங்கள், சாதாரண விஷயந்தான், சொல்லி வணங்கினா கண்டிப்பாக அவங்க அனுகிரகம் பண்ணுவாங்க. அதற்கு அந்த சாட்சி தேவதைக்கு முக்கியமாக ஒரு மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், சிறிது முல்லைப்பூ இல்லை மல்லிகைப்பூ அதை கையில் வச்சு வணங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டோம்னா கண்டிப்பாக சாட்சி தேவதை நமக்கு கூட இருந்து அனுகிரகம் பண்ணும், நமது தவறுகள்லேருந்து தடுத்து நம்மளை
தடுத்தாட்கொள்ளும். சாட்சி தேவதையோட முக்கிய வேலை நம்ம பண்ணுற தவறுகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஜீவன் வெளில போனதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் தவறு பண்ணோம், இந்த ஜீவன் வெளில போனதுக்கப்புறம் என்னென்னலாம் தவறு பண்ணோம், என்னெல்லாம் நன்மை செய்தோம் அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக இருந்து அங்கே அந்த யமனுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் பொழுது இந்த சாட்சி தேவதை தான் சாட்சி சொல்லும். இந்த சாட்சி தேவதையை சொல்லக்கூடியது தான் எடுப்படும். இதுதான் இந்த சிவனுடைய தாத்பரியத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பயந்தாவது சாட்சி தேவதை இருக்கும், நாம் தவறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுப்போம். பொதுவாக சாட்சி தேவதை இருக்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அது அவங்களும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் முக்குட்டு இருக்குல்ல, 3 இடம் கூடுகிற இடம், அங்கெல்லாம் இருந்து அது கண்காணிக்குமா. கோயில்களுக்கு அருமையில் இருந்து கண்காணிக்கும். யார் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, கோயில் சிலையை எவன் திருடுறான், எவன் அதுக்கு நல்லது பண்ணுறான், அதுலேருந்து யார் இந்த கோயிலை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஏமாற்றி யார் சம்பாதிக்கிறா, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது சாட்சி தேவதை. அம்பாள் அதற்காகவே அந்த சாட்சி தேவதையை நியமிச்சிருக்கா. இன்னும் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது பெண் தானே, இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றுறது தாய் தானே, அன்னை பராசக்தி தானே. அவளுடைய கொடுத்த வேலையை இந்த சாட்சி தேவதை சரியாக இன்றளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நாம தான் நம்மளை யாரும் கண்காணிக்கல, யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சாட்சி தேவதைக்கு தெரியும். சாட்சி தேவதையோட சாட்சி தான் கடைசி வரைக்கும் எடுப்படும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை பிறவி எடுத்தாலும். ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் இருந்து வாழ்வியல் நடைமுறையில் தவறே பண்ணாமல் நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு இது நமக்கு கிடைத்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படணும்னு நான் நம்புகிறேன். இந்த சாட்சி தேவரை வழிபடுறதுக்கான மந்திரம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே உட்காந்து தாத்தா எனக்கு கொடுத்த சில ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே பிரட்டி பார்க்கும்போது என் கைக்கு கிடைச்சது ஒரு விஷயம். அதுதான் இந்த பிரபஞ்ச தொடர்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓம் மகாசக்தி பராசக்தி சிவேஸ்வரி தாள் போற்றும் சாட்சி தேவியே வருக வருக அருள்க அருள்க. இந்த ஒரு விஷயத்தை இந்த பாடலை சொல்லி சாட்சி தேவதையை வழிபட்டா அவன் நமக்கு அருகாமையில் வந்து தவறுகளை சுட்டி காட்டி நன்மைகளை நிறைய செய்யறதுக்கு, பாவத்திலேருந்து விடுபட்டு கர்மாவை கழிக்கிறதுக்கு அவசியம் உதவி பண்ணுவா அப்படிங்கிறது உண்மை. மறுபடியும் அந்த பாட்டை சொல்கிறேன். ஓம் மகாசக்தி பராசக்தி சிவேஸ்வரி தாள் போற்றும் சாட்சி தேவியே வருக வருக அருள்க அருள்க. இன்றைக்கு அந்த குருக்களும் இல்லை, குருக்களுடைய மாமா பையனோட தொடர்பும் இல்லை. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் ஆனதுனால அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல, அவருக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் வந்த சாட்சி தேவதை உண்மை. அங்கே இருக்கிற கிராம தேவதைகளுக்கு வழிபாட்டு முறையில் நடந்த நடைமுறைகள் சொன்னது உண்மை. இன்றளவும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் அந்த தேவதை வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இனி தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தேவதைகள் தெய்வங்கள் அதோடு கூட யட்சினிகள், உயர் ஆத்மாக்கள், சித்தர்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்காத ஒரு காரணத்தினால இடைப்பட்ட சிறிது காலம் பேச முடியல. இனி தொடர்ச்சியாக பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்கு இறைவன் தாத்தாவும் அருள் புரிவாங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.